அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கிட்ஸ் அகாடமியில் புதுசாக வகுப்பு மெயின்ஸ் பேங்கிங் உள்ள மெயின்ஸ் வகுப்பு திரும்ப இப்போ ஆரம்பிக்கிறோம். வர்ற 6ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கு. இங்கிலீஷ் நம்ம அபிஸ்டர் எடுக்கிறாரு. காலையில் டெய்லி 7 to 8:30 ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை தொடர்ந்து உங்களுக்கு மேத்ஸு, ரீசனிங் எல்லா வகுப்புகளும் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வர்றவங்க, மெயின்ஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க, அதில் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் குறிப்பாக இங்கிலீஷ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. மற்ற பாடங்களும் நடக்கும், மேத்ஸ், ரீசனிங் எல்லாம் நடக்கு. அதனால் வர்றவங்க வந்து ஃபோட்டோ, ஆதார் கார்டு செராக்ஸ் சொன்னாங்க. வேறு நமக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம கிட்ஸ் அகாடமி வந்து ஃபுல்லாக ஃப்ரீ. யார்கிட்டையுமே இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வாங்கினது கிடையாது. 1000 பேருக்கு மேலே பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அதனால் நீங்கள் பாஸ் பண்ணி போன பிறகு வந்து கொடுத்தாலும் கூட நாங்கள் ரூபா வாங்க மாட்டோம். இது வந்து முற்றிலும் இலவசமானது. நீங்கள் வந்து இங்கே வந்து படித்து பயன்பெற்று வேலையை பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்ம ஆஃப்லைன் கிளாஸுக்கான வீடியோ, சரியா? ஸோ நம்ம ஆஃப்லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேட்ச்சு March 6 அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேச்சுமுத்து சார் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்சுடைய தெளிவான டீட்டெயில்ஸுக்கானது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நல்லா காதில் கேட்டுக்குங்க, சரியா? ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. March 6 போட போகிற ஆஃப்லைன் பேட்ச், சரியா? இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 70, 80, 90 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க கூட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த பேட்ச் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மெயின்ஸ் பேட்ச். இது ப்ரிலிம்ஸ் பேட்ச் கிடையாது. இது ப்ரிலிம்ஸுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இது மெயின்ஸுக்கானது. சார், நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை சார், ஆனால் நான் ஒரு 6-7 மாதமாக படிக்கிறேன் சார், நான் வரலாமான்னா கண்டிப்பாக வரலாம். என்னென்ன ரெக்குவயர்மெண்ட், ப்ரீ ரெக்வசிட்ஸ், இந்த கிளாஸுக்கு வரணும்னா எது எது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ கின்ஸ் அகாடமியில் வச்சு இது நடக்குது. கின்ஸ் அகாடமி தூத்துக்குடி பெரிசன் பிளாஸா அந்த சைடு இருக்கிற கின்ஸ் அகாடமி. ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நான் சொல்கிறத கேட்டுக்குங்க, சரியா? இது மெயின்ஸ் பேட்ச்சு. இது உங்கள் சாதாரண ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி இது இருக்காது. நல்லா அதை மண்டையில் ஏற்றுக்கிங்க. ஏன்னா ஃப்ரீ அப்படின்னு உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சரி சும்மா போவோம், ட்ரை பண்ணுவோம், இருந்தால் படித்தா ஓகே, இல்லைன்னா நம்ம கிளம்பி வந்துடுவோம். இந்த கதையே நடக்காது ராஜா, இந்த கதையே நடக்காது, சரியா? நீங்கள் பெய்டுக்கு போய் படிக்கிற இடத்துல எங்கேனாலும் சரி, அங்கே உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அதை விட ஸ்ட்ரிக்டாக, அதை விட நல்ல குவாலிட்டியில் இந்த கிளாஸ் இருக்கும். இங்கிலீஷ் கிளாஸு நான் தாங்க எடுப்பேன், நான் தான் எடுப்பேன். அடுத்த இந்த பேட்ச்சு இப்போ ஆரம்பிக்கிறேன்னா March 6. இதை வந்து IBPS PO வரும்போது தான் இதுக்கான ரிசல்ட்டை நான் எதிர்பார்ப்பேன். அதுக்கு நடுவில் இருக்க எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுவீங்க, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் எய்ம் வச்சுருக்கிறது IBPS PO. இது IBPS POக்கான பேட்ச். இப்போ ஆரம்பிக்கிற பேட்ச். இப்போ ஆரம்பித்தாதாங்க கரெக்டு. இந்த 3 மாதம் சூப்பராக வச்சு அடிக்கலாங்க, சரியா? அதனால தான் நம்ம March ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு NICL AO எக்ஸாம் இருந்துச்சுன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பேன். March 6 ஆரம்பிக்கிறோம், சரியா? March 10 வரைக்கும் தாங்க உங்களுக்கு டைமு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10 வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேங்க, கண்டிப்பாக உள்ள அலவுடு கிடையாது, சரியா? அது சும்மா ஏதோ வந்தோம் ஏதோ போனோன்னு இருக்க முடியாது. கிளாஸில் அட்டெண்டன்ஸ் இருக்கும், சரியா? கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க்கை செக் பண்ணுவாங்க, டெய்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி கொஷின் கேட்பாங்க, இது எல்லாமே இருக்கும். லீவு போட முடியாது. லீவு போட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லீவ் போட முடியும். மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் தருவேன். 2வது நாள் லீவ் எடுக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசணும், உங்கள் நம்பர்லேருந்து பேசணும். இது வந்து புதுசாக கொண்டு வரலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஆஃப்லைன் கிளாஸில் இருக்கிற ரூல்ஸ் தான், உங்களுக்குன்னு புதுசாக கிடையாது, சரிங்களா? ஹோம்ஒர்க்கு நிறையா தாங்க கொடுப்பேன், ஈஸியாக கொடுக்க மாட்டேன். 2 மணி நேரத்துக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். டெய்லி 1.5 மணி நேரம் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் 1.5 மணி நேரம் இருக்கும். இதை தாண்டி குவான்ட்ஸுக்கு உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸு ராஜேஷ் சார் எடுப்பார், அந்த கிளாஸும் இருக்கும். உங்கள் விருப்பம், நீங்கள் இதை அட்டன் பண்ணிக்கலாம், அதுவும் அட்டன் பண்ணிக்கலாம், ரெண்டுமே அட்டன் பண்ணிக்கலாம்.
இல்லை அது மட்டும் அட்டன் பண்ணணும்னா அட்டன் பண்ணிக்கலாம், இது மட்டும் அட்டன் பண்ணணும்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா 2 கிளாஸை அட்டன் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட்டு 3 months. சரியா? இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், நான் திருப்பி சொல்கிறேன். ஆனால் மெட்டீரியல் நான் பிரிண்ட் அவுட் போட சொல்லுவேன். உங்கள் கையில் வந்துட்டு நம்ம கிராமர் புக் இல்லைனாலும் ஒகேப்ஸ் புக்கு கண்டிப்பாக இருக்கணும். கிராமர் இல்லைன்னா ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒகேப்ஸ் புக்கு கண்டிப்பாக கையில் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த 2 நாளில் நம்ம புக்கு அப்டேட் பண்ணிடுவோம், வாங்கிக்கிடுங்க. சரியா? அப்புறம் வாங்க சொல்கிற மெட்டீரியலை நீங்கள் தாங்க வாங்கணும். ரைட்டா? எங்களுக்கோ இன்ஸ்டியூட்டுக்கோ எந்த ஒரு காசும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். மெட்டீரியல் வாங்கணும், தங்குற இடம், சாப்பாடு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இங்கே இருக்கும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ்க்கும் சரி பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்க்கும் சரி சொல்லிடுவாங்க. சரியா? இந்த ஊர் இப்போது நார்த்லேருந்து நிறைய பேர் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராங்க. சரிங்களா? ஸோ இந்த ஊர் இந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் ஜாலியாக சுற்றுறதுக்கோ ஒரு டூர் மாதிரியோ வரல. சரியா? இன்னொன்று இது ப்ராக்டிஸ் வில்லேஜ் மாதிரி கிடையாது. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல இடம் கொடுக்குறதுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டிலாம் நம்மள்ட்ட கிடையாது. சரியா? இது முழுக்க என்னால் முடியாது, எங்கள் வீட்டில் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, ஆனால் எனக்கு படிக்க ஆர்வம் இருக்குது, எனக்கு படிக்க வெறி இருக்குது, எனக்கு படிப்பு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வரக்கூடிய ஒரு இடம். நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஒரே வாரத்தில் ஓடிடுவீங்க. சரியா? இல்லைன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது இந்த ஏரியா தாங்க, இது 2க்கு நடுவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. 150 பேர் தான் நான் எடுப்பேன், இது 2க்கு நடுவில் தான் இருப்பீங்க. ஒன்று நீங்கள் ஓடிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. நீங்கள் பாஸ் ஆவீங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆவீங்க. பாஸ் ஆக ட்ரை பண்ணுவோம். முழுக்க எத்தனை பேரை பாஸ் ஆக முடியுமோ அத்தனை பேரை பாஸ் ஆக நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் உங்களை வெட்டியே இருக்க கன்ஃபார்ம் நான் விடவே மாட்டேன். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 50 தான். வேறு பேசிஸ் கிடையாதுமா, டெஸ்ட்டு வைக்கிறது இந்த பேசிஸ்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் குவாலிஃபை ஆகாமல் வரக்கூடாது. நான் சொல்கிற விஷயங்களை மண்டையில் ஏற்றிட்டு வரணும். சாப்பாடு இந்த ஊரில் நல்லா இருக்காது ராஜா. சரியா? தங்குற இடம் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியாக அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. சரியா? 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே எல்லாமே நல்லா கிடைக்குங்க. பர்ஃபெக்டாக கிடைக்கும், செம்ம குவாலிட்டியில் கிடைக்கும். சவுத் இந்தியாவில் இந்த அளவுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக யாருமே கொடுக்க முடியாதுன்னு அடித்து சொல்லுவேன். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இந்த சும்மா சொல்லி கூட்டத்தை சேர்த்து நமக்கு அது வேண்டவே வேண்டாம். கூட்டத்துக்காக நான் பண்ண போகிறதே கிடையாது. என்றைக்கு குவான்டிட்டி அதிகமாகுதோ அன்றைக்கி குவாலிட்டி கம்மியாயிடும். ஸோ எந்த அளவுக்கு குவான்டிட்டி கம்மியோ அந்தளவுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்டு பாருங்கள், ஆன்லைனில் எடுக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க. சரியா? ஆன்லைனில் யாரையுமே திட்டவே மாட்டேன், ஆஃப்லைனில் திட்ட மட்டும்தான் செய்வேன். சரியா? ஹோம்ஒர்க்கு பர்சனலாக செக் பண்ணுவேன். முடிக்காமல் வந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு. எக்ஸ்ட்ராவாக 2 ஹோம்ஒர்க் முடித்தா தான் கிளாஸுக்குள்ளே வர முடியும். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க நம்ம கிளாஸில். ஹோம்ஒர்க்கு முடித்தா தான் கிளாஸுக்குள்ளே வர முடியும், இல்லைனா வெளியே தான் உட்காந்துருக்கணும். நான் யாருக்குமே அக்கௌண்டபிள் கிடையாதுங்க. நான் உங்கள்கிட்ட காசு வாங்கலை, எதுவுமே வாங்கலை. அப்படிங்கும்போது நான் சொல்கிறத தான் 100% முழுக்க நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். சரியா? உங்களை அடித்து துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன், எனக்கு பாஸ் ஆகிறது மட்டும்தான் மேட்ரு. எனக்கு இங்கிலீஷில் ஒரு 5 மார்க் வந்தால் பாஸ் ஆயிடுவேன். அந்த 5 மார்க் இந்த 3 மாதத்தில் உங்களால் ஏற்ற முடியுமா அப்படின்னா 5 மார்க் கண்டிப்பாக ஏற்றி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றி காமிக்கிறேன். சரியா? பேசிக்ஸு, ஸ்ப்ளிட்டிங், ப்ரிப்போசிஷன் இந்த 3 பார்க்காம கிளாஸுக்கு வந்துடாதீங்க. இந்த 3 பார்த்து முடித்தவங்க, பேசிக்ஸ் வீடியோ, ஸ்ப்ளிட்டிங், ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். யூடியூப்பில் எடுக்கிற முக்கால்வாசி கிளாஸை நான் திருப்பி எடுக்க மாட்டேன். யூடியூப்பில் பார்த்துக்கங்கன்னு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவேன். அதை தாண்டி இருக்கக்கூடியதை தான் நான் உங்களுக்கு ஆஃப்லைனில் எடுப்பேன். சரியா? ஸோ ஆஃப்லைன் பேட்ச் தான் ஃபோக்கஸ்டாக போகக்கூடிய பேட்ச். நான் வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆஃப்லைன் பேட்சை தான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸில் இருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னை தனியாக நீங்கள் பார்ப்பீங்களா சார், எனக்குன்னு தனியாக ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா சார்னு கண்டிப்பாக பிரித்து தான் நம்ம கிளாஸில் ஹோம்ஒர்க் உண்டு. ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணாலும் போக போக பிரித்து தான் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்கனாலும் தெரிஞ்சிடும்.
சரியா? ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குங்க. இந்த கிளாஸ் ஈஸியாக இருக்காது, இந்த கிளாஸ் கஷ்டமாக தான் இருக்கும். கிளாஸில் தூங்கையோ இதுவோ அதுவோ இந்த கதைலாம் நடக்காது. 1.5 மணி நேரம் கிளாஸுங்கிறது மார்ச்சில், ஏப்ரல் மே போகும்போது கிளாஸ் 3 மணி நேரம் ஆக்கிடுவேன், 2.5 மணி நேரம் ஆக்கிடுவேன். ஒரு நாளைக்கு டெய்லி லீவு கீவுங்கிற கதையே கிடையாது. சரியா? லீவுங்கிற கதையே கிடையாது. மெயினாக மார்ச் ஏப்ரல் மேலே உங்களுக்கு லீவே கிடையாது ராஜா. சொல்லிட்டேன்ல, மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு. அதுக்கு மேலெல்லாம் லீவு கன்ஃபார்ம் கிடையாது. வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிருங்கன்றுவேன். வர்றா இருந்தால் நல்லா முடிவு பண்ணி நான் பாஸ் ஆகி தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு வாங்க, இல்லைன்னா வராதீங்க. டூ நாட் கம். விளாட்டுக்கு வராதீங்க, ஜாலியாக இருக்கிறதுக்கு வராதீங்க. சரியா? படிக்கணும் படிக்கணும், படித்தாதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னா மட்டும் வாங்க. திரும்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 50 பேர் மட்டும்தான். எனக்கு நல்லா நான் கேட்டேன், டெஸ்ட் வச்சு எடுப்போமான்னு. வேண்டாம் தம்பி, சார் வந்து டெஸ்ட் வச்சு எடுக்க வேண்டான்ட்டாங்க. டெஸ்ட் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வருவாங்க, ஓகே. ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சில பேர் மிஸ் ஆயிடுவாங்க. ஸோ டெஸ்ட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். 6ஆம் தேதி காலையில் நான் கிளாஸு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன், 7 to 8:30. இது நம்மளுக்கு ஆஃப்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுற வசதி கிடையாது ராஜா. சரியா? நீங்கள் கேட்பீங்க, இப்போ ஆஃப்லைன் வச்சு ஆன்லைனில் போடுங்க, இது வந்து வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்கான வசதி கிடையாது, காசு கிடையாது நம்மள்ட்ட. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? அதை ஸ்ட்ரீம் பண்ணி போடுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நம்மள்ட்ட. ஆனால் பெரிய போர்டு வாங்கணுன்னே ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். 1 லட்ச ரூபா அந்த போர்டை வாங்க முடியல. ஸோ அதுவும் இல்லை. ஆனால் கிளாஸு தரமாக இருக்கும். அதை என்னால் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண முடியும். இந்தளவுக்கு தரமாக எங்கேயுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் என் கிளாஸை மட்டும் சொல்லலை, மேக்ஸுமே சூப்பராக தான் இருக்கும், குறையே சொல்ல முடியாதுங்க. சரியா? இப்போ இவ்வளோ வாய் பேசுறியா, இப்போ உன் கிளாஸில் ஏன்டா 6 மாதமே ஒன்றும் பாஸ் ஆகலையா, அந்த கிளாஸுடைய வீடியோவே நீ போடலையே அப்படின்னா அதுக்கெலாம் காரணம் இருக்குது. போடுறதுனால கொஞ்சம் சிக்கல் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. அதனால் இன்னொரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், அதில் சொல்கிறேன். நம்ம கிளாஸில் பாஸ் ஆகி தாங்க போகிறாங்க. ஆஃப்லைன் கிளாஸில் சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் இல்லை. ஆஃப்லைன் கிளாஸில் இன்டர்வியூக்கு போனவங்க இருக்காங்க, இன்டர்வியூக்குன்னு தனியாக வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. IPPS PO கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, மெயின்ஸு SBI PO மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. நம்ம கிளாஸில் 85 பேர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 250 பேர். 2 மாதத்தில் அடித்த அட்டியில் 100 குறைஞ்சிச்சு. இதுதான் இந்த கிளாஸையும் நடக்கும். 150 நான் எடுப்பேன், 100 குறையும். சரியா? 85 பேர் கடைசியாக கிளர்க்கு மெயின்ஸு கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எழுதுனது டோட்டலாக 85. நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் தான். 45 ஸ்டூடெண்ட்ஸு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. 45 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. பாதி கிளாஸு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிச்சு. இதுக்கு காரணம் அந்த 6 மந்த்ஸ் படித்தது. 6 மந்த்ஸ் போட்ட எஃபர்ட் தான். கிளாஸில் பாதி பேர் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணாங்க. இது உங்களுக்கு வந்துட்டு இதில் என்ன பெரிய சாதனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா, அங்கேருந்து பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்க்குற, அவனுடைய எஃபர்ட்டை பார்க்குற, அவனுடைய சிச்சுவேஷனை பார்க்குற எனக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டம், இது எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அது பெரிய விஷயந்தான். எனக்கு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனாலும் அது பெரிய விஷயந்தான். நம்ம போர்டு வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சு வீடியோ போட்டு பேனர் போட்டு அந்த கதைலாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. கிளாஸு தரமாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, ஆஃப்லைனில் அதே மாதிரி தான் இருக்கும். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, கால் பண்ணி கேளுங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட. கிளாஸ் நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தனுமே இது வரைக்கும் என் கிளாஸ் விட்டு போனது கிடையாது. கிளாஸில் இந்த லெவலை என்னால் ரீச் பண்ண முடியல சார், இது லெவலே ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் அடுத்த வருஷம் வரேன்னு போனவங்க தான் நிறைய பேர். பாதி பேர் சொல்லாமல் விடாமல் ஓடிடுவோம், ஹோம்ஒர்க் முடிக்காததுனால, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால. காலையில் 7 மணிக்கு கிளாஸ் வைக்கிறதுனால 7க்கு இல்லை 6க்கு கூட கிளாஸ் வைப்பேன் நான், காலையில் 6 மணிக்கு. சரியா? டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், மார்க்கெல்லாம் ரெக்கார்டு பண்ணுவோம், அட்டெண்டன்ஸு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ சாதாரணமாக சும்மா போனோம் படித்தோம் வந்தோம் அப்படிங்கிற கதை இருக்கவே இருக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், படிக்கணும்னா மட்டும் வாங்க, எனக்கு கூட்டமே வேண்டாம். எனக்கு வர்ற எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும். அப்போ எனக்கு கூட்டம் நிறையா இருந்தால் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ 50 தான். இதில் பார்ஷியாலிட்டி இது எந்த கதையும் கிடையாது. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுற 50 பேர் நாங்கள் பாட்டுக்கு வந்துட வேண்டியதான். சரியா? இதை பற்றி 50 பேர் யாருன்னு ஃபாலோ அப் வீடியோ அடுத்தது நான் போடுவேன். அதில் டீட்டெயில்ஸு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன்.
இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. வீட்டில் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. சரியா? உங்களுக்கு செலவுன்னு இருக்க போகிறது உங்களுடைய சாப்பாடும் உங்களுடைய தங்குற இடம் தான். அப்புறம் மெட்டீரியலுக்கு வேணால் ஒரு 500 ஆகுங்க, அவ்வளோதான். உங்கள் மெட்டீரியலுக்கு தான், உங்கள் மெட்டீரியலுக்கு 500 இல்லை, ஒரு 1000 கிட்ட ஆகும்னு வச்சுக்கிடுங்க. சரியா? மொத்தமாக 1000 கிட்ட ஆகும். நம்ம போட வேண்டிய ஜெராக்ஸோ இல்லை வாங்க வேண்டிய கண்டென்ட்டோ. நம்ம ராயல் பாஸ் வந்துட்டு 799 ஆஃபரில் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பற்றி இவ்வளோதாங்க. இதை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸ்லேயே நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்ற எல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான். நல்லா யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் வீட்டில் வந்து படிக்கணுன்னாலும் படிங்க, இங்கே வந்து படிக்கணுன்னாலும் படிங்க. எதுனாலும் ஓகே தான். ஆனால் எது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.